ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஆப்னாஸ் டெய்ரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு குட்டி குழந்தைங்களுக்கான ஒரு சத்துமாவு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்துமாவுனோடனே நமக்கு ஞாபகம் வர்றது கடையில் வறுத்து ரெடிமேடாக இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி கொடுத்தா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்காமல் நம்ம கையாலேயே பார்த்து பக்குவம் பண்ணி செய்கிறதுல இருக்க சந்தோஷமே ஒரு தனிதாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள், அப்புறம் வித்தியாசத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்து மாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வறுத்து மட்டும் அரைக்க போகிறதில்ல, முளைக்கட்ட வேண்டியதை முளைக்கட்டி அரைக்க போகிறோம். அதனால இது ரொம்பவே சத்தானது. இப்போ முளைக்கட்டுறதுக்கு என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்க்கலாம். சிறுதானியங்களில் ஃபஸ்ட்டு நாம் ராகி எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு சிறுதானியம் தான் சேர்க்க போகிறோம். அடுத்தது தானியங்களில் அதிகமாக ஆற்றல் கொடுக்கக்கூடிய கோதுமை எடுத்துக்கிட்டேன். அடுத்து பயறு வகைகளில் 2 எடுத்துக்கிட்டேன். ஒன்று உளுந்து, இன்னொன்று பச்சை பயிறு. குறிப்பாக எலும்பு வளர்ச்சிக்கு உளுந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு உளுந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு, இது சொல்லவே வேண்டாம், இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அத்தனை விட்டமின் சத்துக்களும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து, நார் சத்து, புரத சத்து, இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. அதனால் இதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ முளைக்கட்ட வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த நாளையும் 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிடணும். ரொம்ப தூசி இருக்கும், அழுக்கு இருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சா போதும். சத்து மாவு அரைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று நினைவில் வச்சுக்கணும். சிறுதானியங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி சத்து மாவாக கொடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சிறுதானியமும் டைஜஸ்ட் ஆகிற டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்கும்போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் சிறுதானியம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனித்தனியாக மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதனால தான் இப்போ நான் இதில் ஒன்று ராகி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் டாக்டர் காதர் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சத்து மாவு நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சத்து குழந்தைக்கு தேவையோ அத்தனை சத்துக்களும் இந்த சத்து மாவில் இருக்குது. வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ இது கரெக்டாக 10 மணி நேரம் ஊறிஇருக்குங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம துணியில் கட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு காடா பீஸ் இல்லை அப்படின்னா வெள்ளை வேஷ்டி எது வேணாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உள்ள தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த துணியில் கட்டி வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கட்டியாச்சு. இது தண்ணி வடியணும். அதுக்காக இது மாதிரி ஒரு இட்லி தட்டிலையோ இல்லை சல்லடை இருந்தால் சல்லடையிலையோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கட்டி தொங்க விட்டுட்டால் தண்ணியெலாம் வடிஞ்சிரும். தண்ணி அதிலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வரும். அது முளைச்சிருக்கிறது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே முளைச்சிருக்கும். இது ஒரு 12லேருந்து ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் நம்ம துணியில் கட்டி வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிருங்கனாலும் நல்லா முளைச்சிருக்கும், ஆனால் ரொம்ப முளைச்சிரும். இதுதான் கரெக்டான டைமிங். இப்போ இங்கே ஒரு 13 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ நான் இதை பிரிக்க போகிறேன். எப்படி முளைச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு வாசனை வருது. இது சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ சத்து. இதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். சாதாரணமாக வறுத்து ஒரு சத்து மாவு கொடுக்குறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி கொடுத்து பார்த்தா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். என்னோடய பசங்களுக்கு நான் இதை தான் கொடுத்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன்.
இப்போ இது எல்லாமே பிரித்தாச்சு. இதை வந்து வெயிலில் வந்து காய வச்சிடணும். கரெக்டாக வந்து ஒரு 2 நாள் காய வைங்க, அதுக்கு மேலே காய வைக்காதீங்க. முளைக்கட்ட வேண்டியதெல்லாம் முளைக்கட்டி காய வச்சாச்சு. அடுத்து நம்ம வறுக்க வேண்டியது என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது ஜவ்வரிசி. ஜவ்வரிசியை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து எது கொடுக்குறோமோ இல்லையோ ஜவ்வரிசி கொடுக்கணும். அதனால் இந்த சத்து மாவில் ஜவ்வரிசியை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வறுத்தாச்சு. இந்த பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது அரிசி. பச்சை அரிசியை தவிர உங்கள்கிட்ட என்ன அரிசி அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் வந்து அரை வேக்காடு தான் வறுக்கணும். ரொம்ப போட்டு பொரித்து எடுத்துடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு இறக்கிடலாம். இப்போ அரிசியும் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது மக்காச்சோளம். இதையும் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இதையும் போட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது. வறுத்தீங்கன்னா பாப்கார்ன் ஆகிடும். அரை வேக்காடு வறுத்தா போதும். அவ்வளோதாங்க. இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. முளைக்கட்ட வேண்டியதை முளைக்கட்டி காய வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது கூட பொட்டுக்கடலை சேர்க்கணும். அது வறுக்க வேண்டியதில்லை. அடுத்து வந்து ஒரு 10-15 ஏலக்காய் சேர்க்கணும். இதையும் சேர்த்து மாவு மில்லில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க. சத்து மாவு வேலை முடிஞ்சிச்சு. இந்த சத்து மாவு வந்து நீங்கள் 7 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். ஏன்னா அதில் நட்ஸ் நம்ம எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சத்து மாவு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நட்ஸ் மட்டும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்தான். இந்த சத்து மாவு வந்து கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கூழ் எப்படி கிண்டுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த சத்து மாவுனால் முக்கியமான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வெயிட் கெய்னிங் ஆகும். அடுத்து வந்து ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க இந்த சத்து மாவு குடித்தா. அது இல்லாமல் மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வந்து இதனால் க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.